டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 94.56% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் மாணவர்கள் எவ்வளோ, மாணவிகள் எவ்வளோ, இதில் அரசு பள்ளிகள் எவ்வளோ, தனியார் பள்ளிகள் எவ்வளோ, எந்த மாவட்டம் முதலிடம், எந்தெந்த பாடங்களில் யார் முதலிடம் அப்படின்ற விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்வு நேரத்தில் குறிப்பாக திருவெண்ணெய்நல்லூர் இந்த பகுதியில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருந்த போது, +2 தேர்வு நடந்து கொண்டிருந்த போது, அந்த கருவேப்பிலை பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் அவருடைய மகன் வந்து சுப்புராயலு, இவர் வந்து மிளகாய் வியாபாரம் செய்து வருகிறார். இவருடைய மகள் அனிதா தேர்வு எழுதக்கூடிய அந்த வேளையில் அவர் உயிரிழந்தார். இந்த நிகழ்வுக்கு மத்தியில் அனிதா இந்த தேர்வை எழுதியிருக்கிறார். அனிதா வணக்கம். அப்பா இன்று இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் தேர்வுக்கு போனீங்க, அப்பா இறந்த நிலையிலையும் தேர்வுக்கு போனீங்க. தேர்வு முடிவுகள் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்போ வந்து இந்த முடிவை தெரிஞ்சிருந்தா அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு சார். அவர் இருந்திருந்தாருன்னா நான் நல்லாவே மார்க் எடுத்திருப்பேன். அவர் இல்லாத இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அன்னைக்கு வந்து ஆங்கில தேர்வு தானே பேர் இருந்தோம், அப்பா இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது சார். ஆமாம் சார். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அந்த தேர்வில்? 514. 514 தேர்வில் சார். ஆங்கிலத்தில் 64 மார்க்கா டோட்டல்? ஆமாம் சார். என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது? ஏன்னா வந்து நீங்கள் தேர்வுக்கு போகிறப்போ படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், அதை தாண்டி வீட்டில் அப்படி ஒரு துக்கமான நிகழ்வு. எப்படி தேர்வுக்கு போகலான்னு நினச்சிங்க? போகக்கூடாதுன்னு தான் சார் நினச்சேன். அப்பாவோடைய ஆசையை நான் நிறைவேற்றணுன்றதுக்காகவே போய் படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறது தான். அப்பாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் வீட்டில் நான் நல்லா படிக்கணும்னு நினச்சாரு சார். நான் நினச்சி பார்த்தேன் சார், நம்ம இல்லைன்னா அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தானே, அம்மாவை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் ஒரு மனதைரியத்தை ஏற்றுக்கிட்டு அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றத்துக்காக போய் படித்தேன் சார். நல்லா அப்பயும் என்னால் முடியல சார் படிக்க. தேர்வு எழுதுறப்பெல்லாம் அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு? தேர்வு எழுதுறப்போ அந்த மனநிலை எப்படி இருந்தது அன்னைக்கு? எனக்கு படித்தது ஒன்றுமே ஞாபகம் வரல சார். என்னால் எழுதவும் முடியல சார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். அப்பாவுடைய ஞாபகமாகவே இருந்தது சார். அப்பா என்ன நினைச்சார்? நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைச்சாரு? ஆனாலும் அப்பா வந்து நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சார் சார். அவருடைய ஆசை. ஆனால் நான் படிக்க விரும்புறது வந்து சிஏ சார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். தமிழ் பாடத்தில் 100க்கு 1 மதிப்பெண் தான் குறைவு. 99 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அக்கௌண்டன்சியில் வந்து 91 மதிப்பெண், காமர்ஸில் 93 மதிப்பெண் அப்படின்னு. அப்பா ஒரு வேளை இருந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த பாடங்கள்லாம் சென்டம் எடுத்து இன்னொரு கூடுதல் மதிப்பெண் எடுத்துருக்க முடியும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார் எடுத்திருப்பேன் சார். இப்போ அப்பா இல்லை, உங்களுடைய கல்விக்கான சப்போர்ட் வந்து என்ன? அது எப்படி சார்? இல்லை, நீங்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கா இப்போ? இப்போதைக்கு இல்லை சார். அப்பா இருந்திருந்தா இருந்திருக்கும் சார். ஓகே, தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய கல்வியாளர்களும் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீனிவாச சம்பந்தன் அவர்கள் இருக்கிறார். சார், இப்போது நம்ம பார்க்கக்கூடிய மாணவி ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு தான். 514 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். சிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இவருக்கான வாய்ப்புகள் என்ன? அதுவும் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை அரசு பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இதில் எந்த வகையில் பலனடைய முடியும் படிப்பதற்கு? இல்லை சார், உண்மையாக வந்து இதை பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹெட், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் போய் இவ்வளோ ஒரு மார்க் எடுக்கிறது வந்து ஒரு
ஈஸியான விஷயம் இல்லை. அந்த மாணவிக்கு வந்து உண்மையாக பெரிய ஒரு பாராட்டு நம்ம எல்லாமே தெரிவிச்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவங்க பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நிறைய வந்து கம்பெனிஸ், நிறைய வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு ஃபண்ட் இருக்கு. 10% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து அதில் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுலேருந்து எடுத்து மாணவிக்கு இதுமாரியான ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம கண்ட்ரிக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஒரு டேலண்டட் விமன் நமக்கு நிறைய பேர் நமக்கு கிடைப்பாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி சிஏ வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ எந்த ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எடுத்துட்டாலுமே சரி, பிக் கார்பரேட் கம்பெனிஸ் எடுத்துட்டாலுமே சரி, சிஏ வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது எப்படி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது, இல்லை எந்த இடத்துல வந்து காஸ்ட் அதிகமாக போகுது, அது எப்படி குறைக்கிறது, இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரோல்ஸ் எல்லாமே இந்த சிஏ டீம் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாணவி வந்து நல்ல ஒரு கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கரியர் பாத் வந்து சிஏல தான் அவங்க இருக்குது. அவங்களுக்கு என்ன ஒரே விஷயம் இப்போ அவங்களுக்கு தேவைன்னா ஃபினான்ஷியலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு துக்கமான விஷயத்துலேயே அவங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சதுன்னா ஷில் பி பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சொத்தாக தான் அந்த மாணவி இருப்பாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும், இண்டிவிஜுவல் பீப்புள் சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இதை எங்கே அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? நீங்களே மாணவிக்கு சொல்ல, இப்போ வந்து அரசு சார்பிலையோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியரை அப்ரோச் பண்ணணுமா, இந்த கார்பரேட் ஃபண்ட் வந்து அவங்க எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல? ஆமா, இது வந்து எல்லா அதுதான் இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து பர்சனல் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கல்வி ஆலோசகராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் வந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ணும்பொழுது இந்த மாணவிக்கு நான் வந்து இந்த தந்தி டிவி மூலிமா வந்து நான் சொல்லிக்கிறேன். ஷோராக வந்து என்னால் வந்து ஃபினான்ஷியலாக வந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ணுறது நான் ஷோராக சப்போர்ட் பண்ணுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். இது வந்து ஏன்னா இந்த டைம்ல வந்து யாராவது ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஓகே, இன்கேஸ் அவங்க ஃபேமிலியில் யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஐ எம் தேர், நான் இருக்கிறேன். தந்தி டிவி மூலிமா வந்து இந்த சப்போர்ட் நம்ம பண்ணலாம். நம்ம சேர்ந்தே நம்ம வந்து மாணவிக்கு வந்து 3 years ஃபீஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணலாம். தொடர்ந்து திரு ராஜராஜன் அவர்களும் இருக்கார். சார், இப்போ இவங்க சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த நேரத்தில் அதற்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது, ஏன்னா வந்து பேசிக் டிகிரி வேணும், அதுக்கப்புறம் வந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்றதுலாம் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு கைட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? சீனிவாசன் சம்பந்தம் சார் தொடர்ந்து இந்த கையறு நிலையில மிக அற்புதமா சாதிச்சிருக்க இந்த அனிதா மாணவிக்கு என்னுடைய பாராட்டுகள். சார் சொன்ன மாதிரி என்னுடைய சொந்த பங்கெடுப்பு இல்லை உண்டு. அனிதாவோட நம்பர்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம். அது ஒரு விஷயம். இவங்க வந்து கவர்மெண்ட் அந்த 5 வருஷமும் சப்போர்ட்டை வந்து நிரந்தரமா பெறதுக்கு முதல்ல இந்த நான் முதல்வர் கோஆர்டினேட்டர் அப்ரோச் பண்ண சொல்லுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். இவங்க சார் சொன்ன இந்த சிஎஸ்ஆர் கார்பரேட் ஃபைனான்ஸ் வந்து 100% டெஃபினட் சோர்ஸ். அந்த கார்பரேட் ஃபைனான்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி சார் சொன்ன மாதிரி இந்த சிஎஸ்ஆர் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். அது இல்லாம நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கணும். அந்த ஃபவுண்டேஷன்ஸும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நிச்சயமா பண்றாங்கிறது எனக்கு உறுதியா தெரியும். அதை நான் கொஞ்சம் பொறுமையா நான் உங்களுக்கு தந்தி டிவிக்கு நான் எழுதுறேன் என்னென்ன ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்களை கேட்டுதான் சொல்லணும் இல்லையா? அதனால இந்த குழந்தைக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும், நிச்சயமா உயர்வாங்க. இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த சொத்தா மாறுவாங்கிற வாழ்த்துக்கள் நிச்சயமா நான் தெரிவிக்க விரும்புறேன் சார். டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.